இனிய தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து தேவனோடு சஞ்சரிக்க அழைக்க விளைகிறேன். இன்றைக்கும் உங்களோடு யாக்கோபு 5:16 கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாய் பேச விரும்புகிறேன். யாக்கோபு 5:16 பார்க்கும்போது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல், இதில் பலனுள்ள ஒரு பதில் நம்முடைய ஜெபத்துக்கு கிடைக்க வேண்டுமேயானால், ஒரு எஃபெக்டிவான ஒரு பதில் நம்முடைய விண்ணப்பத்துக்கு கிடைக்க வேண்டுமேயானால், ஒன்று ஜெபிக்கிறவன் நீதிமானாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவனுடைய ஜெபத்திலே ஒரு ஊக்கம் காணப்பட வேண்டும். அப்படி ஜெபிக்கிறவர்களுடைய அந்த ஜெபத்திற்கு மிகவும் பலனுள்ள ஒரு பதில், ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆன்சர் நிச்சயமாகவே கிடைக்கும். நம்ம எல்லாரும் சாதாரணமான ஒரு பதில் கிடைத்தால் போதும் என்று நாம் யாரும் எதிர்பார்ப்பதில்லை. ஒரு எஃபெக்டிவான பதில், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பதில் ஆண்டவரிடத்திலே இருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டிவான ஒரு பதில் நமக்கு கிடைக்கவில்லை என்று நாம் உணர்வோமேயானால், ஒன்று நம்முடைய நீதி உள்ள வாழ்க்கையை சற்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நீதிமான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதனுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கும். அப்ப ஊக்கமான வேண்டுதல்ல நல்ல எஃபெக்டிவான ஆன்சர் இருக்கும். பலனுள்ள, நம்ம ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய வகையில் நம்முடைய விண்ணப்பத்திற்கு ஒரு பதில் கிடைக்கும். அநேக நேரங்களில் நாம் நீதிமான்களாக இருப்போம், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு நல்ல பதில், வல்லமையான பதில், ஒரு எஃபெக்டிவான பதில் நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் பல சூழ்நிலைகள் நம்மை தடுத்துவிடும். குறிப்பாக நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை பிசாசானவன் விதைத்து விடுவான். காரணம், நம்மை சோர்ந்து போக செய்ய. நம் நீதிமான், நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம். நம்முடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதற்கு உதாரணமாக சொல்லுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமேயானால், உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் தன்னுடைய 12 வயது மகள், அவளுக்கு ஒரு விடுதலை வேண்டும், அவள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், மரணத்தை என்னுடைய மகள் ஜெயிக்க வேண்டும் என்கிற நிலைமையிலே ஒரு தேவ மனிதன், ஜெப ஆலயத்தின் தலைவன், அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலேயே போய் விழுந்து விட்டான். காத்திருந்து அவன் விழுந்து விட்டான். விழுந்து அவன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு வேண்டுதல் வைக்கிறான். என்னுடைய 12 வயது மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீர் என் வீட்டுக்கு வரணும், என் மகளை நீர் தொட்டால் போதும் சுகம் கிடைச்சிடும். அப்ப வேண்டுதல் என்ன? நீர் என்னுடைய வீட்டுக்கு வரணும்,
என் மகளை தொடணும். இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுத்து இந்த வேண்டுதலை கேட்டுக்கொண்டு இப்பொழுது அவனுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போகிறார். உள்ளத்தில் அவனுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஆண்டவர் வர்றாரு, இனி என் மகளுக்கு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, இந்த வியாதியினால் என் மகள் மரிக்க மாட்டாள். அந்த நிச்சயத்தோட கூட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் போது வேதத்தில் வாசிக்கிறோம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ இடையில இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை வந்து தொட்டு, அந்த தொடுதலினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்குள்ளே இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகிறது. இயேசு கிறிஸ்து உடனே அந்த பெண்ணோடு கூட பேசி, யார் என்னை தொட்டதுன்னு கேட்டபோது அவள் பயந்து போய் ஆண்டவர் சமூகத்தில் நான் தான் ஐயா தொட்டேன் என்று சொல்ல, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா நேரம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. நேரம் கடந்து போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் யவீருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் நீங்க பாருங்க. வேண்டுதலுக்கு தகுந்த ஒரு பதில் கிடைப்பதற்கு தாமதமாகுதா இல்லையா? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை மாத்திரம் காணாமல் இருந்திருந்தா, சந்திக்காமல் இருந்திருந்தா, ஜெபத்திற்கு ஒரு வல்லமையான பதில் அது முன்கூட்டியே கிடைத்திருக்கணும். ஆனா இடையில பாருங்க, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயினால யவீருடைய மகளுக்கு கிடைக்க வேண்டிய சுகம் தாமதமாகிறது, விடுதலை தாமதமாகிறது. ஆனாலும் கூட யவீரு விடவே இல்லை, மனசுல தளரவே இல்லை. எப்படியாவது இவரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லி உறுதியாய் நின்று கால தாமதமாகிறது என்று சொல்லி அவன் இயேசு கிறிஸ்துவை சடைத்து கொண்டு, இல்லாவிட்டால் அவர் மேல் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி கொண்டு, என்ன வேண்டுதலுக்கு பதிலே கொடுக்கல, தாமதமாகிறார் என்று அவன் புறப்பட்டு போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவனுடைய மகள் நிச்சயமாய் மரித்தே போயிருப்பா. வேண்டுதலுக்கு சில வேளைகள்ல நம்ம நினைச்ச மாதிரி பதில் கிடைக்காவிட்டாலும் உறுதியா இந்த யாக்கோபு 5:16 படி ஊக்கமா சளைச்சு போகாம, வர்றேன்னு சொன்னவர், தொடரேன்னு சொன்னவர், என் விண்ணப்பத்தை கட்டி என் வீட்டுக்கு புறப்பட்டு வருகிறவர், நிச்சயமா அவர் எனக்கு பதில் தருவார், எனக்கு அவர் நிச்சயமா பதில் தருவார் என்கிற களைப்பில்லாம, சோர்ந்து போகாம நின்று கூட்டிகிட்டே போனான். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன், உங்க வேண்டுதலுக்கு நீங்க நினைச்ச நேரத்தில் உங்க திட்டத்தின்படி பதில் கிடைக்காம இருந்தாலும் நீங்க நீதிமான் தானே. உங்க வேண்டுதல்ல ஊக்கம் குறையவே கூடாது. உங்க வேண்டுதல்ல ஊக்கம் குறையவே கூடாது. உறுதியா ஊக்கத்தோடு நீங்க விண்ணப்பிப்பீர்களே ஆனால் நிச்சயமா உங்க வேண்டுதல்களுக்கு பதில் கிடைக்கும். உங்களால நம்ப முடியாத பதிலா இருக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் பலனுள்ளதா இருக்கும். ஆகையினால் ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்கல, என் வேண்டுதலுக்கு உடனே பதில் கிடைக்கல, சோர்ந்து போயிடாதீங்க. ஜெபிக்க உட்கார்ந்த நேரம் எப்படி ஊக்கத்தோட உட்கார்ந்தீர்களோ
பதில் கிடைக்கிற வரைக்கும் அந்த ஊக்கம் பெருகணுமே ஒழிய அந்த ஊக்கம் குறையவே கூடாது. ஆண்டவர் நிச்சயமாய் ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிற அந்த எஃபெக்டிவ் பதில உங்களுக்கும் கட்டளை இடுவாராக. ஜெபமனுமா. மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, அருமையான இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இவர்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். ஜெபம் பண்ணினாங்க, பதிலுக்கு தாமதமாகும் போது சோர்ந்து போறாங்களே, நாங்க சோர்ந்து போகாதபடிக்கு எப்படி ஊக்கத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தோமோ அதை காட்டிலும் அதிகமாய் ஊக்கத்தோடு என் வேண்டுதலுக்கு பதில் கொடுத்து எனக்கு வாக்களித்தவர் என் விண்ணப்பத்தை நிச்சயமாய் நிறைவேற்றி தருவார் என்று சொல்லி உங்க பிள்ளைகள் ஊக்கத்தோடு ஜெபித்து உம்முடைய பிள்ளைகள் பலனுள்ள பதிலை, ஒரு எஃபெக்டிவ் ஆன்சரை உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபையை தார். உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும். அவர்களுடைய நெடுநாள் காத்திருக்கிற இளைத்து போன அந்த உள்ளம் ஜீவ விருட்சமாகிய பதிலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபையை தருவீராக. ஆசீர்வதியுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே.